அரும் பெரும் தத்துவங்களை தந்தவர் தத்தாத்திரேயர். அவர் சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மூவரின் அம்சமாக மக்களால் போற்றப்பட்டவர். ஒரு முறை ஒரு பயணத்திற்காக காட்டு வழியே போய்கொண்டிருந்தார். நடுக்காட்டிற்கு போன பின்பு அவருக்கு திக்கும் தெரியவில்லை, திசையும் தெரியவில்லை. யாரிடம் வழி கேட்பது என்று யோசித்து கொண்டே இருந்தார். அங்கு யாரும் இல்லை. தூரத்தில் ஒரு வேடன் பறவையை வீழ்த்துவதற்காக குறிபார்த்து கொண்டு காத்து கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் அந்த வேடனிடம் சென்று அடுத்த ஊருக்கு செல்லும் வழி தெரியுமா என்று கேட்டார். அவன் இவர் சொல்வதை கேட்கவே இல்லை. அவர் மீண்டும் மீண்டும் மும்முறை கேட்டும் கூட அவன் செவி சாய்க்கவே இல்லை. அவன் அந்த பறவையை குறிவைத்து வீழ்த்துவதிலே கவனமாக இருந்தான். கொஞ்ச நேரம் கழித்து அந்த வேடன் அந்த பறவையை வீழ்த்திவிட்டு திரும்பினான். இவர் அவனை வணங்கி கொண்டு நின்றார். அவன் அப்படியே நடுங்கிட்டான். சாமி, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் ஏன் என்னை வணங்குகிறீர்கள் என்றான். உடனே அவர் சொன்னார், நீதானப்பா என்னுடைய குரு, உன்னுடைய கவனம் முழுவதும் அந்த பறவையை வீழ்த்துவதிலேயே இருந்தது. நான் சொன்ன பேச்சை கூட நீ கேட்கவில்லை. இப்படித்தான் உலக இச்சைகளின் அழைப்பிற்கு செவி சாய்க்காமல் என் கவனம் முழுவதும் இறைவன் மீது நிலைக்க வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டாய் என்று சொல்லி அவர் அந்த இடத்தை விட்டே நகன்றார். ஆகவே நண்பர்களே, மனம் நிலையற்றது, தடுமாறும் இயல்புடையது. ஆகவே மனத்தை பழக்கத்தின் மூலமும் பயிற்சியின் மூலமே அதை நாம் தன்வயப்படுத்த முடியும். மனதை தன்வயப்படுத்துவோம், மகிழ்ச்சி பெறுவோம்.